السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லா. அல்லாஹுவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் மீன்களாகவும் மேலும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே நம்மை எல்லாம் பிறக்க செய்தானே. தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று யாரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், அஜ்மீரில் அடங்கியிருக்கும் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஜமானவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று சொன்னால், ஹிஜ்ரி 536 பிறந்தார்கள். அதாவது ஆங்கில வருடப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 1143 இவ்வுலகில் பிறந்தார்கள். இந்த மாதம் என்று சொன்னால் ரஜபுடைய மாதத்தில் பிறை 14 அன்று பிறந்தார்கள் எஜமானவர்கள் அசல் எந்த ஊரில் பிறந்தார்கள் என்று சொன்னால் சஞ்சர் என்கிற ஊரில் பிறந்தார்கள். எஜமானவர்களுடைய அசல் பெயர் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தகப்பனார் அவருக்கு வைத்த பெயர் ஹசன் என்கிற பெயரைத்தான் அவர்களுடைய தகப்பனார் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு வைத்தார்கள். எதற்காக வேண்டி மொயினுத்தீன் என்கிற பெயர் வந்தது என்று சொன்னால், தீனுக்கு உதவியாளராக இருப்பதின் காரணத்தினால், தீன் மார்க்க சேவை அதிகமாக செய்ததின் காரணத்தினால் மொயினுத்தீன் என்கிற பெயர் வந்தது என்று வரலாற்றுடைய ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். எஜமானவர்களுடைய தகப்பனார் பெயர் ரியாசுத்தீன், அவர்களுடைய தாயார் பெயர் உம்முல் வரா என்று வரலாற்றிலே கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஜமானவர்கள் இந்த துன்யாவில் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், மக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். கரீபே நவாஸ் என்று அழைக்கப்படுவார்கள். கரீபே நவாஸ் என்று சொன்னால் ஏழைகளை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள். அதாவது ஏதாவது ஒரு ஏழை அழுது கொண்டு அவர்களிடம் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்துவிட்டு தான் மறு காரியத்தை பார்ப்பார்களாம். அப்படி வரலாற்றுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் தான் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனால் தான் மக்களால் இன்று வரை கரீப் நவாஸ் என்று போற்றப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எஜமான அவர்கள் சிறும் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டிற்கு ஏதாவது ஒரு குழந்தை அழுது கொண்டே வந்தால், அவருடைய வீட்டிற்கு கை குழந்தை ஏதாவது அழுது கொண்டே வந்தால் 2 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது தன்னுடைய தாயை பார்த்து சொல்வார்களாம், செய்கையிலே காமிப்பார்களாம், நீங்கள் இந்த குழந்தைக்கு பால் கொடுங்கள், அழுவுகிறது, இந்த குழந்தைக்கு பால் கொடுங்கள் என்று செய்கையிலே தன்னுடைய தாயிடம் கூறுவார்களாம். அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த குழந்தை சந்தோஷமாகிவிட்டது என்று சொன்னால், மகிழ்ந்து காணப்பட்டது என்று சொன்னால் அவர்களும் மகிழ்ந்து காணப்படுவார்களாம். அந்த அளவிற்கு வரலாற்றுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். எந்த அளவிற்கு அவர்கள் பண்பு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஈது தொழுகைக்காக வேண்டி தன்னுடைய தகப்பனாருடன் செல்கிறார்கள் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். போகும்பொழுது ஒரு ஏழ்மையான ஒரு பையன், ஒரு சிறுவன் அந்த தெருவிலே அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் கொண்டாடக்கூடிய ஈது தொழுகை, எல்லா மனிதர்களும் புது புது ஆடையை அணிந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகக்கூடிய தொழுகையை பார்த்து தனக்கு யாருமே இது ஆடை வாங்கி தள்ளையே என்று அழுது கொண்டிருக்கிற அந்த சிறுவன். இதை பார்த்த ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஆடையை அந்த சிறுவனிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய உள் ஆடையை அணிந்து கொண்டே தொழுகைக்கு சென்றார்களாம் என்று வரலாறிலே நமக்கு கூறுகிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு பண்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனை நாம் எதற்காக நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய பண்பு நமக்கு வர வேண்டும். ஏதோ கேட்டோம் என்கிற அடிப்படையில் இல்லாமல், நாம் எதை கேட்டோமோ அதனை நம்முடைய வாழ்க்கை நாமும் வாழ வேண்டும். பண்பு நிறைந்தவர்களாக ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். அதனால் தான் இன்று வரை மக்கள் போற்றுகிறார்கள். அவர்களுடைய தர்பாரில் நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான மக்கள் அங்கு இருக்கிறார்கள். பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் வந்து அவர்களுடைய தர்பாருக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பண்பு தான் காரணம்.